முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் விடிஎல் பிளாக்ஸ் வீடியலின் அன்பு வணக்கங்கள். வேள்பாரியின் மூவேந்தர்களுடனான போர் தொடங்க போகுது. போன எபிசோட்ல இரவு முடிஞ்சு திசைவேழர் தன்னோட கூடாரத்தை விட்டு வெளியில வந்து தேர் ஏறுறாரு. வழக்கமா காலையில கூடாரத்தை விட்டு வெளியில வந்ததும் கதிரவனை பாக்குற திசைவேழர் இன்னைக்கு சரிஞ்சு நீண்டு கிடக்கிற தேரின் நிழலையே பார்த்துட்டு இருந்தாரு. தட்டியங்காட்டு போர் தொடங்க இன்னும் 3 நாழிகை தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு 90வது எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி, அத்தியாயம் 90. தட்டியங்காட்டுக்கு நேர் மேற்கே இருக்கிற குன்றின் பெயர் குளவன்திட்டு. குழவிக்கல் போல மேகத்தை நோக்கி நிமிர்ந்து நிற்கும் கரும் பாறை அது. குளவன்திட்டின் பின்புறம் காரமலையின் கணவாய்க்குள் இருப்பவர்கள் காணவர்கள். மலை மக்களில் மிக பழமையான குடியினர். பரம்பு படை முதல் முறையா சமவெளியில இறங்கி போரிட போகுது. போர் விதிகள் என்னும் சட்டகங்களுக்குள்ள ஆயுதம் ஏந்த போகுது. 3 பெரும் பேரரசுகளையும் எதிர்த்து சின்னஞ்சிறு குலம் ஒன்று தரையிறங்க போகுது. அதுக்கு முன்னால தெரிய வேண்டியது தரையிறங்க போகும் இடத்தை பத்தி. தட்டியங்காடுதான் போர்க்களம் அப்படின்னு முடிவான உடனே அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மயூர் கிழார தேடி ஆள் அனுப்புறாரு குலசேகர பாண்டியன். காணவர் குடி தலைவனை கண்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு வேள்பாரி. பச்சை மலை தொடரின் தென்பகுதியில பரம்பு நாட்டை அடுத்து இருக்கிறவங்க தான் காணவர் குடியினர். எண்ணிக்கையில மிக குறைந்த கூட்டம். உச்சி மலையில கணவாயின் அடிவாரத்துக்குள்ள இருக்கிறதால இப்படி ஒரு மனித கூட்டம் இருக்கிறது மலை மக்களுக்கே பெருசா தெரியாது. மலையின் செங்குத்து பிளவுக்குள்ள பல பனை ஆழத்தில் மரப்புதர்களிலும் பாறை குகைகளிலுமே தங்குவாங்க. அதனாலேயே யார் கண்ணிலும் படமாட்டாங்க. இலையாடை கொண்டவங்க. 5 முதல் 7 வயதுக்குள்ளேயே குறி தவறும் அம்புகளை எய்து முடிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால வாழ்நாள் முழுவதும் அவங்களோட அம்புகள் குறி தவறுனதே இல்லை. அந்த குலத்தலைவன் இகிலிக்கிழவன். அவனை காணத்தான் வாரிக்கையனும் தேக்கனும் வந்திருந்தாங்க. குளவன் திட்டின் பின்புற காட்டில் இறங்கின அவங்க இரவில் நெருப்பினால் ஆன குறியீட்டு மொழி மூலம் காணவர்களுக்கு தங்களோட வரவை தெரிவிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அருகில் இருந்த மரத்தின் மேலிருந்து ஒரு கிழவன் கீழிறங்கி வந்தான். வந்த வெளிச்சத்துல அவனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்டாரு வாரிக்கையன். மகிழ்ச்சியோட அவனை அணைச்சுக்கிட்டாரு. என்னை விட வயதில் மூத்தவன் இகிலிக்கிழவன் அப்படின்னு சொல்றாரு வாரிக்கையன். உன் தந்தையை விட வயதில் மூத்தவன் நான் அப்படின்றாரு இகிலிக்கிழவன். 2 பேருமே சின்ன பையன்கிட்ட விளக்குறது மாதிரி தேக்கன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. தந்தை அப்படின்ற சொல்லும் போதே இகிலிக்கிழவனின் முகத்துல எள்ளல் மிகுந்த சிரிப்பு ஓடுது. காணவர் குடியினர் இன்னும் தாய் வழி குலத்தினராகவே இருக்கிறாங்க. கூட்டு வாழ்வில் தந்தை என்ற உறவை அடையாளப்படுத்தும் சொல்லே கிடையாது. உயிர்களால் தாயை மட்டும் தானே அறிய முடியும். பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு உயிரினத்துக்கோ இல்லாத பழக்கத்தை வேளிர் குடியினர் கொண்டிருப்பது காணவர் குடிக்கு வியப்பாகவும் கேலிக்குரிய ஒன்னாவும் இருந்துச்சு. அதன் பொருட்டே வேளிர் குடியினரை வேற்று மனிதர்களாகவே பார்ப்பாங்க. ஆனாலும் காணவர் குடியோடு நல்லுறவோடவே இருந்தாங்க வேளிர் குடியினர். நீண்ட காலத்துக்கு பின்னால பாக்குறதால பலவற்றையும் பேசி முடிச்சிட்டு இறுதியா போர் நிலம் பற்றி கேட்கிறாரு வாரிக்கையன். இகிலிக்கிழவன் கேட்டான். தட்டியங்காடுதான் போர்க்களம் அப்படின்னு முடிவெடுத்தவன் யார்? எதிரிகளின் தரப்பை சேர்ந்த கோல் சொல்லி அப்படின்னான் தேக்கன். ஏன் இந்த நிலத்தை தேர்வு செய்தான்? போரிடும் இரு தரப்பு எல்லைகளுக்குள்ளும் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதை தேர்வு செய்ததா சொன்னான். மனிதர்கள் மனிதர்களுக்குரிய இடத்தில் தானே போரிட வேண்டும். இந்த இடத்தில் எப்படி போரிட முடியும்? ஏன், இது மனிதர்களுக்குரிய இடம் இல்லையா? மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்குரிய இடமும் இல்ல. செங்காவி நிற ஓணானை தவிர வேறு எந்த உயிரினமும் அங்கு வாழாது. சற்றே அதிர்ச்சியோட என்ன காரணம் அப்படின்னு கேக்குறான் தேக்கன். கரு மணலும் ஈக்கி மணலும் நிறைந்த நிலத்துல எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலத்தில் 10 அடி தொலைவுக்கு பாம்பு ஊந்து போனா கூட அதோட அடிவயிறு கிழிந்து செத்து போகும் அப்படின்னு சொல்றான். வாரிக்கையனும் தேக்கனும் திகைப்போட அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாம்புக்கே இதுதான் நிலைன்னா மற்ற உயிர்களை பற்றி சொல்ல வேணுமா என்ன? மண்ணுக்குள் வாழும் கரையான்களுக்கு மட்டுமே அது தாய் நிலம். வேறு எந்த உயிரினமும் வாழ முடியாது அப்படின்னு சொல்றான் இகிலிக்கிழவன். மரம் செடி கொடிகள் கூட இல்லையே. ஏன்? அதற்கு அந்த நிலம் காரணம் அல்ல, எங்களின் தெய்வம் தான் காரணம். உங்களின் தெய்வம் அந்த நிலத்தை என்ன செய்தது? இகிலிக்கிழவன் பின்புறம் திரும்பி
காரமலையின் உச்சியில் இருந்த பிளவை காட்டுறான். அந்த பிளவை கணவாய் அப்படின்னுவோம். அந்த கணவாய்க்கு பின்புறம்தான் எங்களின் தெய்வங்களான கொம்மனும் கொம்மையும் இருக்கிறாங்க. அவங்க கோபம் அடையும் போது வாய் திறந்து ஊதுவாங்க. ஆண் தெய்வமான கொம்மன் ஊதும்போது வெளிவருவது காற்று. பெண் தெய்வமான கொம்மை ஊதும்போது வருவது காற்றி. ஆணின் குணமேறிய காற்று குளவன் திட்டின் வலப்புறமாக இறங்கி தட்டியங்காட்டு மண்ணை சீவி எடுத்து கொண்டு போகும். பெண்ணின் குணமேறிய காற்றை குளவன் திட்டின் இடப்புறமாக இறங்கி உருட்டி எடுத்து கொண்டு போகும். அதனால்தான் தட்டியங்காட்டில் எந்த மரமும் செடியும் நிலைப்பதில்லை. எல்லாவற்றையும் காற்றும் காற்றியும் பீத்து கொண்டு போய்விடுகின்றன. புற்று மட்டும்தான், அதுவும் 1 முழம் உயரத்துக்கு மட்டுமே நிலை கொள்ள முடியும். காற்றின் தாக்குதலால பாறைகள் உடைந்து செதில் செதிலா சீவப்பட்டு ஈக்கி மணலாகவும் கருமணலாகவும் மாறுறத இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஈக்கி மணல் அப்படின்றது உடைப்பட்டு கிடக்கும் அம்பு போன்றது அப்படின்றான் இகழிக்கிழவன். வாரிக்கையனும் தேக்கனும் வியப்பு நீங்காம கேட்டுட்டு இருந்தாங்க. நடு பகலுக்கு பின்னால அந்த நிலத்தில் வெக்கை தாழ முடியாது. கருமணல்ல பட்ட காற்று கருகும். கருகிய புகை மேலெழ உடலில் இருக்கும் நீரெல்லாம் வற்றி நான் வறண்டு வீழ்ந்து போவான் மனுஷன் அப்படின்னு இருளிக்கிழவன் சொல்றான். கொலை நிலம் என்பதன் பொருள் அந்த நிலத்துக்கே முழுமையாக பொருந்தும். ஆனாலும் அந்த நிலத்தில் போரிட்டு வெல்வது எப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. பொழுதாயிட்டே இருக்கு. தட்டியங்காட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட செய்தியின் அடிப்படையில ஆயத்த வேலைகளை உடனே செய்யணும். இருளிமேட்ல எல்லாரும் நமக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு 2 பேரும் புறப்பட்டாங்க. அவங்கள வழி அனுப்ப காணவர்குடி எல்லை வரை எகிழிக்கிழவன் கூட வரான். அவங்களோட தேவை அறிஞ்சு குறுக்கு வழியில விரைவா அழைச்சிட்டு வந்தான் இகிழிக்கிழவன். அவங்க வர்ற வழியில இருந்த ஆச்சை மரம் ஒன்ன கடக்கும் போது இகிழிக்கிழவன் நின்னுட்டான். ஏன் நிக்கிறான் அப்படின்னு பின்னால வந்த 2 பேரும் அந்த இடத்த உத்து பார்த்த போது மர புதருக்குள்ள 2 கண்கள் மட்டும் தெரியுது. என்னன்னு உத்து பாக்குறாங்க. பெருங்கிழவி ஒருத்தி உள்ள உட்கார்ந்துருக்கிறா. அவங்க வந்ததோட காரணத்தை கேக்குறா. சாமேட்டுல போரிட போவதா கேட்க வந்திருக்காங்க அப்படின்றான் இகிழிக்கிழவன். சாமேட்டிலா அப்படின்னு வியப்போடு கேக்குறா முதுகிழவி. ஆமா என இகிழிக்கிழவன் சொல்ல, முதுகிழவி தானியங்களை உருட்டுவது போல எதையோ சொல்றா. விடை பெற்று வரும் வழியில இகிழிக்கிழவன் சொல்றான். உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் அப்படின்னு சொல்றா. அது என்ன இந்த இடத்துக்கு புது பெயரை சொன்னார் அப்படின்னு கேக்குறாரு வாரிக்கையன். அங்கதான் சாவு பறவை முட்டையிடும். அந்த பறவையை அங்கு வச்சுதான் வேட்டையாடுவோம். அதனால அந்த இடத்தை சாமேடு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்றான். சாவு பறவையா? அது என்ன பறவை அப்படின்னு கேக்குறான் தேக்கன். அதை கண்டா உயிரினம் எல்லாம் அலறுமே. கன நேரத்துல கழுத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு காத்துல பறக்குமே அப்படின்னு சொல்லி 2 கைகளையும் விரிச்சு தலைய முன் தள்ளியபடி சொல்றான். அப்போதுதான் வாரிக்கையனுக்கு தோணுது, காக்கா விரிச்சையதான் சொல்றான் கிழவன் அப்படின்னு. அதை நினைச்ச கணத்துல உடல் நடுங்கி மீளுது. எந்த உயிரினத்துக்கும் அதோட சாவ காட்டும் பறவை அப்படின்றதால அதை சாவு பறவை அப்படின்றாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பதறி கேக்குறான் தேக்கன். அதை வேட்டையாடுவீர்களா? ஆம் அப்படின்னு தலையாற்றான் இகழிக்கிழவன். நீங்கள் சொல்லும் அந்த நிலம் முழுவதும் எந்த பறவையும் பறந்து கிடக்காது. ஏன்னா சாவு பறவை அங்கதான் முட்டையிடும். பிறகு வெறி கொண்டு குளவன் திட்டை நோக்கித்தான் மேலேறி வரும். அதோட அப்போதைய தேவை பசி அல்ல, எரிச்சல் மிகுந்த கோபம். கண்ணில் படுறவங்க தலையெல்லாம் காற்றில் சரிக்கும். அதனால்தான் எங்கள் காணவர் கூட்டம் ஆதியிலே தழைக்காமல் சிரித்து போச்சு. கவலை தோய்ந்த குரல்ல சொல்றான் கிழவன். கேட்டுக்கிட்டு இருக்கிறது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கதை அல்ல, மனிதனால் நம்பவே முடியாத கதை. அதனால இமை மூடாம கவனிச்சாங்க 2 பேரும். இகிழி கிழவன் சொல்லி முடிச்சதும் தேக்கன் கேட்டான். அதை எப்படி வேட்டையாடுவீர்கள்? எங்கள் தெய்வத்தின் துணையோடு. 2 பேரும் பேச்சில்லாம கிழவனையே பாக்குறாங்க. சாவு பறவை முட்டையிட்ட பிறகு குளவன் திட்டை நோக்கித்தான் மேலேறி வரும். நாங்கெல்லாம் குளவன் திட்டின் மேல ஆயத்த நிலையில இருப்போம். எங்களின் தெய்வங்கள் காற்றையும் காற்றியையும் ஊதி அனுப்புவாங்க. அவங்க ஊதும் நேரம் அறிந்து நாங்கள் வில்லடிப்போம். அம்புகளை நாங்கள் எய்யும் வேகத்தை விட 10 மடங்கு வேகத்துல காற்றும் காற்றியும் எடுத்துட்டு போகும். எங்களது சுருள் அம்புகளின் தாக்குதலை எதிர்த்து சாவு பறவையால மேலே பறந்து வர முடியாது அப்படின்னு சொல்றான். காக்கா விரிச்சிய அம்புகளால வீழ்த்த முடியும் அப்படின்றத நம்ப முடியாம கேட்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். ஆனால் தேக்கனின் எண்ணம் முழுவதும் காற்றை பயன்படுத்தி அம்பு எய்யும் அவர்களோட உத்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலயே தான் இருந்தது. வாரிக்கையன் கேக்குறாரு. செங்காவி நிற ஓணான் மட்டும் எப்படி அங்கே உயிர் வாழுது? சாவு பறவையின் முட்டைகளை தின்றுதான்.
ஓணான்கள் அந்த முட்டைகளை மட்டும் அழிக்கலைன்னா இந்நேரம் பச்சை மலை முழுக்க சாவு பறவை தான் பறந்துகிட்டு இருக்கும். தேக்கன் கேட்டான். காற்று நாம் எய்யும் அம்பின் வேகத்தை 10 மடங்கு அதிகப்படுத்துமா? படுத்தும். ஆனா நாம் எய்யிற அம்பு வீசி வரும் காற்றின் முகப்போடு இணையணும். காற்றை நாம் உணரும் போதே அது நம்மை கடந்துருமே. பிறகு எப்படி அதன் முகப்போடு இணைந்து அம்பை செலுத்த முடியும்? காற்று வருவதறிந்து நாம் ஆயத்தமாகிவிட வேண்டும். எப்படி? குளவன் திட்டின் உச்சியில குகை ஒண்ணு இருக்கு. அதுல விளக்கேற்றுவோம். கணவாயினுள் காற்று வரப்போறதுக்கு முன்னாலேயே அந்த விளக்கின் சுடர் வலது புறம் நோக்கி சாய்ந்து எரியும். காற்று வருவதாக இருந்தால் இடதுபுறம் நோக்கி சாய்ந்து படபடத்து எரியும். சுடர் சாயத் தொடங்கியவுடன் நாணை இழுத்து விடுவித்தால் அம்பு எகிரும் போது காற்றின் முகப்போடு இணையும் அப்படின்றான் இகழிக்கிழவன். சரி, அம்பு சுருள் வடிவில் இருந்தா எப்படி காற்றில் செல்லும்? திசை மாறி விழுந்துருமே. மறுமொழி இல்லாம அமைதியா வந்தான் இகழிக்கிழவன். இருட்டில் ஒடுக்கு பாதையில் கவனமா வரணும். அதை கடந்தவுடன் சொல்றான். காணவர் குடியோட தனித்த அடையாளம் அது. அதனால மத்தவங்களோட அதை பகிர்ந்துக்கவே மாட்டோம். கொஞ்ச நேரம் பேச்சில்லாம வந்த வாரிக்கைன்னு கேக்குறாரு. செங்காவி நிற ஓணான்கள் இல்லைன்னா சாவு பறவையின் எண்ணிக்கை அதிகமாயிடும் இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? நம் தலைக்கு மேல வேற எந்த பறவையும் பறக்காது. எங்கும் சாவு பறவையே பறக்கும் அப்படின்றான் இருளிக்கிழவன். கேள்வி கேட்ட பின்னால அமைதியா வந்தாரு வாரிக்கையன். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால, ஏன் இத கேட்டீங்க அப்படின்னு கேக்குறான் இகிலிக்கிழவன். தட்டியங்காட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்க போகுது. மனிதர்கள், குதிரைகள், யானைகள் என பல்லாயிரம் உயிரினங்கள் களத்தில் இறங்க போகின்றன. இத்தனை பேரின் கால் மிதிக்கு தப்பி செங்காவி நிற ஓணான்கள் எப்படி உயிர் பிழைக்கப் போகின்றன அப்படின்னு கவலை தோய்ந்த குரல்ல சொல்றாரு. இப்போது இகிலிக்கிழவன் அதிர்ச்சி ஆகுறான். மனிதர்களாலும் குதிரைகளாலும் அவற்றுக்கு ஆபத்து நேராது. ஆனால் எண்ணில் அடங்காத யானைகள் மோதி சண்டையிட்டா மண்ணோடு மண்ணாய் ஓணான்கள் எல்லாம் நசுங்கி செத்துரும் அப்படின்னு சொல்லும் போதே அவனோட உடல் நடுக்கம் ஏற்படுது. அதை கவனிக்கிறாரு வாரிக்கையன். ஆனாலும் பேச்சேதும் இல்லாம 3 பேரும் இருட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்தாங்க. இன்னும் குடில்களை உருவாக்காம மரப்பொந்துக்குள் வாழ்றதே சாவு பறவையால் ஏற்பட்ட அச்சத்தால் தான். குரல் சற்றே நடுங்கி இகழிக்கிழவன் கேட்கிறான். ஓணான்கள் அழியாமல் தடுக்க நீங்கள் உதவினால் சுருளம்புகளை கொடுத்து நாங்கள் உதவுவோம். அது அழியாமல் நாங்கள் எப்படி தடுக்க முடியும்? யானை போரை மட்டும் தட்டியங்காட்டில் நடத்தாதீர்கள். ஓணான்கள் தப்பித்துவிடும் அப்படின்னு சொல்றான் இகழிக்கிழவன். வாரிக்கையன் இதை எதிர்பார்க்கல. போர்க்களம் தொடர்புடைய முடிவை பாரியும் தேக்கனும் முடியனும் தான் எடுக்க முடியும். தான் எடுக்க கூடாது. அதனால தேக்கனின் முகத்தை ஏறிட்டு பாக்குறாரு. எடுக்க போற முடிவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சிந்திக்கிறான் தேக்கன். சரி, யானை போரை தட்டியங்காட்டில் நடத்தாமல் தவிர்க்கிறோம் அப்படின்னு வாக்களிக்கிறான். இகிலிக்கிழவன் மகிழ்ந்து நன்றி சொல்றான். பாறைகளுக்குள்ள நுழைந்து கிடக்கும் வேர் அதற்குரிய மரம் பட்டு போனவுடன் தானும் உயிரற்று போகும். ஆனால் ஊழிப்பாறைக்குள் ஓடும் வேர் மரம் பட்டு போனவுடன் தானும் பட்டு போகாது. மாறாக ஊழிக்கல்லின் குணமேயும். பனை மரத்து ஈக்கி போல பாறை ஈக்கியா அது மாறும். அதை எடுத்து வேண்டிய நீளத்துக்கு உடைச்சு அம்பா பயன்படுத்துவோம். அதன் பெயர்தான் கல்லூழி வேர். இருளிக்கிழவன் சொன்னதை வியப்போடு கேட்ட தேக்கன், பனை ஈக்கி போல் நீண்டிருக்கும் அப்படின்னா மிகவும் மெல்லியதா நீளமானதா தானே இருக்கும். அதை எப்படி சுருளம்பு அப்படின்னு சொல்லுவீங்க? அது எப்படி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? இகிலிக்கிழவன் சொல்றான். கல்லூரி வேர்ல துளி அளவு ஈரம் பட்டதும் அது சுருண்டு கொள்ளும். அதனால அந்த அம்பு மனிதனை தைத்து உள்ளுக்குள் போகும்போதே ரத்தத்தோட ஈரத்துல சுருண்டு போகும். அதுக்கு பின்னால அதை எடுக்க முயற்சி பண்ணா எலும்பும் சதையும் பிச்சுக்கிட்டு தான் வெளியே வரும். அதனால தான் சாவு பறவையை எங்களால வீழ்த்த முடியுது அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியே மிரட்சியை ஏற்படுத்துது. கிழவன் சொன்னா, ஒரே நேரத்துல 6 அம்புகளை விரல் இழுக்கும் நான் பிடியில் பொருத்தி எய்ய முடியும். அந்த 6 அம்புகளின் மொத்த கனமும் நீங்கள் பயன்படுத்துற அம்போட கனத்தை விட சின்னது அப்படின்னு சொல்றான். தங்களோட குதிரைகள் நின்னுட்டு இருந்த பகுதிக்கு வராங்க. தேக்கன் நிமிர்ந்து வானத்தை பாக்குறான். எங்கும் விண்மீன்கள் நிறைஞ்சு இருக்கு. உங்களுக்கு தேவையான அம்புகள் அனைத்தும் நாளை அதிகாலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் இகழிக்கிழவன். மிகுந்த நன்றியோட வணங்கிட்டு 2 பேரும் குதிரையில ஏறுறாங்க. புறப்படுறவங்கள பார்த்து இகழிக்கிழவன் சொல்றான். அழித்தொழிக்கப்படும் உயிரினம் எதுவும் சமவெளியிலிருந்து மலை மேல் ஏறிவிடக் கூடாது. நள்ளிரவுக்கு முன்னாலேயே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வாரிக்கையனும் தேக்கனும். அவங்களோட வரவை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முரியநாசான் கிட்ட
வெக்கை நிறைந்த அந்த நிலத்தின் தன்மையை விளக்குறான் தேக்கன். நடுப்பகலுக்கு பின்னால வீரர்கள் யாராலும் தண்ணீர் இல்லாம அந்த நிலத்துல நிக்க முடியாது அப்படின்னு இகிலிக்கிழவன் சொன்னதை சொல்றாங்க. போர்க்களத்தில் நீர் கொடுத்துட்டு இருக்க முடியாது. காடுகளாக இருந்தால் ஓரவத்தி கொடி எங்கேயோ இருக்கும். மேலும் கீழும் ஒரே நேரத்துல வெட்டினா ஒரு முழ கொடியில 3 ஆள் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆனா சமவெளி நிலத்துல என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்ச முரியநாசான் நீர்வேலி படற்கொடிகளை வெட்டி வர சொல்றாரு. வெட்டி எடுக்க இரவோடு இரவா ஆட்கள் போறாங்க. நாகக்கரட்டிலிருந்து படை வீரர்கள் எல்லாரும் குளவன் திட்டின் அடிவாரத்துக்கு இடம் பெயர்ந்துகிட்டு இருந்தாங்க. பாரி கிட்ட கல்லூரி வேரை பற்றி வாரிக்கேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு அம்பு இருக்கிறதா அப்படின்னு வியந்து கேக்குறாரு பாரி. கரு மணல், ஈக்கி மணல் ஆகியவற்றின் தன்மை என்ன அப்படின்னு கேக்குறான். இகிலிக்கிழவன் சொன்னதை விளக்கி சொல்றாரு வாரிக்கையன். மணல் ஈக்கிகளை நம்முடைய ஆயுதமாக மாற்றுவது எப்படி அப்படின்றத சிந்திக்கிறான் பாரி. இகிலிக்கிழவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லிலிருந்தும் காக்கும் மருந்த முரியநாசானும் தாக்கும் ஆயுதத்தை வேல்பாரியும் உருவாக்க தொடங்குறாங்க. அவங்களுக்கு கிடைத்தது என்னவோ நள்ளிரவு கழிந்த மிச்ச பொழுதுதான். ஆனாலும் அவங்களால அதை செயல்படுத்த முடிஞ்சது. புதிய ஒண்ணு கிடைக்குது அப்படின்ற மகிழ்ச்சியே ஆற்றலை பல மடங்கு பெருக்கும். பரம்பின் ஆற்றல் பல்கி பெருகிட்டு இருந்துச்சு. களப்போர் என்பது பரம்புக்கு புதுசு. தாக்குதல் மட்டுமன்று, ஒருங்கிணைப்பும் ஒத்திசைவும் மிக முக்கியம். அதை உருவாக்க புதிதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதே பாரியின் சிந்தனையா இருந்துச்சு. நள்ளிரவு கடக்கும் முன்னே கருங்கைவாணன் முழு திட்டமிடலையும் முடிச்சிருந்தான். வாட்படையின் தளபதி சாகலைவனிடம் 12 சேனை வரையர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சேனை வரையனும் தனக்கு கீழ் 12 சேனை முதலிகளை கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு சேனை முதலியின் கீழும் 200 படை வீரர்கள் இருந்தாங்க. போர் அப்படின்றது பயிற்சி பெற்ற வீரர்களின் களம். எந்த ஒரு தாக்குதலையும் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வரும்போது இயல்பிலேயே அதன் ஆற்றல் பன்மடங்கு பெருகி நிற்கும். ஒவ்வொரு சேனை முதலியும் தனித்த முரசங்களையும் பதாகைகளையும் கொண்டிருந்தாங்க. முரசுகள் எழுப்பும் ஓசைகளுக்கு ஏற்ப அவங்க தங்களோட செயல்பாடுகளை அமைச்சுக்குவாங்க. போர் பயிற்சி அப்படின்றதோட சாரம் அதுதான். எண்ணற்ற கண்ணிகளால் இணைக்கப்பட்ட சங்கிலி தொடரை போர்க்களம் எங்கும் வீசி எறிந்துவிட்டு விடியலுக்காக காத்து நிற்கிறான் கருங்கைவாணன். 5 தளபதிகளும் 60 சேனை வரையர்களும் 720 சேனை முதலிகளும் அவர்களின் கீழ் இயங்கும் எண்ணிலடங்கா வீரர்களும் பெருஞ்சங்கிலி தொடரின் கண்ணிகளாக இறுக பொருத்தப்பட்டிருந்தனர். மொத்த படையின் அசைவுகளையும் தன் உத்தரவுகளால் துல்லியமாக இயக்கக்கூடியவனாக நிலை கொண்டிருந்தான் கருங்கைவாணன். பொழுது விடிந்தது. தட்டியங்காட்டுக்குள்ள திசைவேழரின் தேர் வந்து நிக்குது. நாழிகை வட்டில் வைக்கப்பட்டிருந்த பரண் மீது ஏறாரு திசைவேழர். இரு பக்கங்களிலும் நின்றிருந்த அவரின் மாணவர்கள் அவர் மேலேறுவதற்கு உதவி செய்யறாங்க. பரண் மேலேறி நின்று பாக்குறாரு. நேர் எதிரே கதிரவன் சுடர் வீசி மேலெழுறான். செந்நிற கீற்றுகளின் நிறம் மாறிட்டு இருந்துச்சு. கதிரவனுடைய ஒளியை பார்த்தே நேரத்தை சொல்ல முடியும் அவரால். கண்களை மூடி இரு கைகளை குவித்து கதிரவனை வணங்குறாரு. தலையை மெல்ல திருப்பி படைகளை பாக்குறாரு. அவரின் பார்வை விளிம்புக்கு அப்பாலும் பெருகி கிடந்தது வேந்தர் படை. மூஞ்சல்ல தன்னோட கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்திருந்தாரு குலசேகர பாண்டியன். அவரது பார்வையில் விரிக்கப்பட்ட தோல் வரைபடத்தில் தட்டியங்காட்டு பரப்பு முழுவதும் குறியீடுகளால் நிரம்பியிருந்தது. இந்த நிலம் இதுவரை கண்டிராத பெரும் படையின் தாக்குதலை வரைபடத்தை பார்த்தபடி குலசேகர பாண்டியன் உச்சரிக்கும் சொற்களை தீர்மானித்தன. அவர் சொல்ல போற சொற்கள் கருங்கைவாணனை சென்றடைய எத்தனை இமைப்பொழுதுகள் ஆகும் அப்படின்றத கணிச்சிருந்தான் தலைமை கணியன் அந்துவன். முசுகுந்தருக்கு பதிலா நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சன் ஆதிநந்தி வலதுபுறமும் அந்துவன் இடதுபுறமும் நிற்க வரைபடத்தை உற்று கவனித்தபடி இருந்தார் குலசேகர பாண்டியன். இந்த போருக்காக பாண்டியன் நாட்டின் முதல் படை பிரிவு இங்கு வந்து ஓராண்டு ஆகப் போகிறது. இவ்வளவு நெடிய காலம் காத்திருந்து திட்டமிட்டு மூவேந்தர்களையும் அணி சேர்த்து வலிமையை கூட்டி மலையை விட்டு கீழிறங்கி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட பாரியை சமதளத்தில் இறங்கி போரிடும் சூழலை உருவாக்கியதே குலசேகர பாண்டியனின் பெரும் வெற்றியா சொல்லப்படுது. வெற்றி புகழுரைகள் அவனோட செவிகள்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனாலும் கண் இமைக்காம வரைபடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதே நேரத்துல விரிந்து கிடக்கிற முழு படையையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் வேல்பாரி. குளவன் திட்டின் உச்சியில நின்னுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அவனது வலது பக்கம் இகிலிக்கிழவனும் இடது பக்கம் காலம்பனும் நின்னுட்டு இருந்தாங்க. அவனுக்கு பின்னால கூவல்குடியின் வீரர்கள் நின்னுட்டு இருந்தாங்க.
போர்க்களத்தின் இடதுபுறம் வேந்தர் படை நின்னுட்டு இருந்துச்சு. பரவி கிடக்கும் படையின் இறுதி எல்லையில் சிறிதாக தெரிந்தன கூடாரங்கள். அதுதான் மூஞ்சல். அதன் உள்ளேதான் நீலன் இருக்கிறான். பாரியின் கண்கள் அந்த இறுதி எல்லைக்குள்ள நிலை குத்தி நிக்குது. மூஞ்சலுக்கு நேர் மேற்கே நாகக்கரட்டின் உச்சியில வாரிக்கை நின்னுட்டு இருந்தாரு. குளவன் திட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடையில கூவல் குடியினர் ஒளிப்பின்னலை உருவாக்குறாங்க. பெரும் மலைத்தொடரையே துல்லியமான ஒளிக்குறிப்புகளால் இணைக்கக்கூடிய அவர்களுக்கு சில காத தொலைவு கொண்ட அந்த இடைவெளி ஒரு பொருட்டாகவே தெரியல. குளவன் திட்டிலிருந்து நாகக்கரடு வரை அணிவகுத்து நிற்கும் வேந்தர் படையின் தன்மையை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் வேல்பாரி. பரன் மேல நின்றிருந்த திசைவேழர் நாழிகை வட்டிலை உற்று பார்த்தபடி இருந்தாரு. அவரது திசை நோக்கி நீண்டு கிடந்த நாழிகை கோளின் நிழல் சிறிது சிறிதா உள்வாங்குது. 5ஆம் நாழிகையை குறிக்கும் கோட்டை நோக்கி சுருங்கி உள்ளிழுத்து வந்து சேருது. மஞ்சள் பூசிய கரு நிழல் செருக்கோட்டை தொட்டதும் இமை பொழுது இடைவெளியின்றி கையை உயர்த்துறாரு. அவரின் கை அசைந்த போது முரசுகளின் பேரொளி எங்கும் எதிரொலிக்குது. இரு புறங்களிலும் நிற்கும் எண்ணற்ற பரன்களிலிருந்து முரசொலி எழுந்தபோது நிலமெங்கும் இருந்து வெடித்து கிளம்புது வீரர்களின் பேரோசை. தட்டியங்காட்டு போர் தொடங்குது. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி போர் நடந்துச்சு அப்படின்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.